வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி, அதாவது என்ஆர்ஐயாக இருக்கும்போது இந்தியா போகும்போது நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன. சில நேரங்கள் நம்ம ஒரு சிம்பிளான விஷயம் நினைப்போம், அப்படி கிடையாது. அதை சார்ந்து பல பெரிய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. மிக முக்கியமான ஒரு சிம்பிள் விஷயந்தான். ஸோ நம்பர் எப்படி நான் 2 இடத்துல மெயின்டைன் பண்ணுறது, ஓடிபி எப்படி தங்கு தடையின்றி வர்றது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆதார் பற்றி நிறைய கேள்வி இருந்துகிட்ருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டு பயங்கர கொஸ்டின் இருந்துகிட்ருக்கு. போகும்போதெல்லாம் கேஒய்சி முடிக்கலையா, பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் முடக்கி வைப்போம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே இந்த துறையில் வல்லுநர்களை கொண்டு நம்ம பேச போகிறோம். என்ஆர்ஐ சர்வீஸ் நடத்திட்டு இருக்க முருகப்பன் அவர்களோட தான் இன்றைய உரையாடல் இருக்க போது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பன் அவர்கள் 23 வருடங்களாக யூஎஸ்ல இருந்துட்டு போதும்பா இந்த யூஎஸ்ஏ பயணம் அப்படின்னு இந்தியாவில் போய் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நிறைய பேருக்கு என்ஆர்ஐ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக அழகாக எல்லா விஷயத்தையும் விளக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் தான் நம்ம சேனலில் விருந்தினராக வரப்போறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே நம்மளோட என்ஆர்ஐ சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்க முருகப்பன் அவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம இன்ட்ரோவில் அவரை பற்றி கொடுத்துருந்தோம். வணக்கம் முருகப்பன். முருகப்பன், நம்ம இன்னைக்கு மெயினாக டச் பண்ணுற போகிற டாபிக், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது ஃபோன் நம்பர். ஸோ மல்டிபிள் ஃபோன் நம்பர் மல்டிபிள் கண்ட்ரீஸில் இருந்துகிட்ருக்கோம். இங்கே ஒரு ப்ரொவைடர், அங்கே ஒரு ப்ரொவைடர். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது ஒரு என்ஆர்ஐயா? ஸோ இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்விகள், இந்த ஃபோன் நம்பர், எனக்கு இந்தியாவில் இருக்கேன், எனக்கு யூஎஸ் ஓட எஸ்எம்எஸ் வரணும், நான் யூஎஸ்ல இருக்கேன், என்னுடைய இந்தியா நம்பருக்கான பேங்கிங்கான ஓடிபி வரணுன்றது ஒரு மேஜரான இஷ்யூவா இருக்கு. நிறைய பேர் வேற விதமா டேக்கிள் பண்றாங்க. பட் நான் ஜென்ரலான ஆப்ஷன் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்க இந்தியா உங்களுடைய நம்பர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் T-Mobile குளோபலா ஒர்க் ஆகுது, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. கூகுள் ஃபை அப்படின்றது இப்போ அதுவும் இந்தியாவில் ஒர்க் ஆகும். எஸ்எம்எஸ் எல்லாம் வரும். சேஸ் பேங்க்ல மட்டும் எஸ்எம்எஸ் சில பேருக்கு வரல, சில பேருக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. கூகுள் ஃபை நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, ஒரு சீப் ப்ரொவைடர் ஒருத்தர் இருக்காரு, TELLO, டெல்லோ அப்படின்னு ஒன்று. அந்த டெல்லோன்றது இ சிம் இருக்கு, சிம் கார்டு, பிசிக்கல் சிம் கார்டு இருக்கு. நீங்க அமேசான்ல வாங்கிக்கலாம், நீங்க tello.com போய் நீங்க வாங்கிக்கலாம். அங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க நம்பரை நீங்க டெல்லோக்கு போர்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கு. அதுல நீங்க யூஎஸ் இருக்கும் போதே இந்த வைஃபை காலிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, when you land in India you will be able to receive US டெக்ஸ்ட். அதெல்லாம் நீங்க இந்தியாவில ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயும் வைஃபை இருக்கு. அங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வைஃபைல உங்க நம்பர் நீங்க அங்கே காலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெக்ஸ்டும் ரிசீவ் ஆகிக்கும். இந்த டெல்லோ அண்ட் கூகுள் ஃபை எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் என்ஆர்ஐ சர்க்கிள்ல நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ரெண்டு ப்ரொவைடர் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ அது ஒரு யூஎஸ் நம்பர் தான் இல்லையா? ஸோ யூஎஸ் நம்பரா இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் போனாலும் நீங்க சொன்ன மாதிரி ஆல் கால்ஸ், எஸ்எம்எஸ் எல்லாமே நமக்கு வந்துடும், ப்ளஸ் வைஃபை. ஓகே, எஸ். ஆனா it's at no roaming charges. அதுதான் மெயின் திங். You don't need to spend any paisa for when you are in India to receive any calls and SMS when you are in India. அதுதான் அந்த குட் திங். ரோமிங் பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது ஒரு குட். ஆமா, இன்டர்நேஷனல் ரோமிங் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ யூஎஸ்ஏலேருந்து நம்ம இந்தியா போகிறோன்னா மல்டிபிள் ஏர்போர்ட் போவோம். ஸோ அந்தந்த நாட்டு அங்கங்கே சிம் வாங்க முடியாது. ஸோ இன்டர்நேஷ்னல் சிம்மாக இது இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் இந்தியா போய் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கடன் கட்டிட்டு இருக்க வேணாம், மொபைல் அங்கே போய் நின்றுக்கிட்டு அது ஒரு பெரும் பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இன்னொன்று ஃபிளிப் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதோட ஓடிபிலாம் வேணும், அதெல்லாம் நீங்கள் யூஎஸ் வந்துட்டீங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா கால் பண்ணி ஓடிபி வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. பட் இப்போ நான் என்ஆர்ஐ சர்க்கிளில் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரியருமே இப்போ ஏர்டெல், ஜியோ எல்லாருமே அவங்கவுங்க ரோமிங் பிளான் வச்சிருக்காங்க. சில பேர் மந்த்லி 800 rupees, 1000 rupees, ஜியோ எல்லாம் அந்த கண்ட்ரி பொறுத்து அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே ஒர்க் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் இப்போ ஏர்டெல்ல ஒரு 365 day ப்ரீபெய்ட் பிளான் இருக்கு 1999. அந்த சிம் கார்டு எடுத்துட்டீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் இட், அது 1 year, it's 100 SMS per month. ஸோ அது நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றேன். அது நிறைய பேருக்கு they are using it in USA. So you take a 1 year prepaid Airtel plan for 2,000 rupees for the whole year. You will receive all SMS and all this stuff. So இதெல்லாம் tried and tested. இது இப்போ இன்னொரு சில பேர் கேட்பாங்க, குரு நான் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆறேன், சென்னையில லேண்ட் ஆறேன், இல்லை எங்கேயாவது லேண்ட் ஆறேன், எனக்கு என் யூஎஸ் சிம் தான் இருக்கு, அது ஒர்க் ஆகாது, வைஃபை எங்களுக்கு இருக்காது டெலோலையோ. ஆனா எனக்கு இமீடியட்டா எனக்கு ஐ நீட் டு டாக் டு சம்படி, வாட்ஸ்அப் கால் பண்ணணும்னா ஐ சஜஸ்ட் ஆப் கால்ட் ஏராலோ, AIRALO ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, யூஎஸ்ல கிளம்புறதுக்கு முன்னாடி யூ கேன் ப்ரௌஸ் ஃபார் அ கண்ட்ரி. இட் வில் ஒர்க் ஃபார் 100+ countries. நீங்க இந்தியா, சிங்கப்பூர், துபாய் எங்க போனாலும் அந்த கண்ட்ரி சர்ச் பண்ணி யூ கேன் பை அ டேட்டா ஒன்லி சிம் கார்டு, இ சிம். நீங்க அங்கேயே வாங்கிட்டு, இஃப் யூ ஆக்டிவேட் ஆல் யூ when you land out in Chennai or wherever abroad, you just turn it on.
you will get immediate data and you should be able to start making at least WhatsApp calls and browse the internet. ஒரு டாக்ஸி பிடிக்கணும் எது வந்தாலும் வந்துட்டு you'll be able to get that. So அந்த ஆப் வந்து ஏராலோன்றது it's been there for a long time and I use it personally. So these are SIM cards பத்தி சொல்லணும்னா இது ஒரு நல்ல பயனுள்ள தகவல் நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுவும் ஏரலோ சொல்லும் போது கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நான் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்டாப் ஓவர் எடுக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து துபாய் போய் ஒரு 2 days அங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்படி போகிறாங்க. ஸோ இப்படி போகும்போது நமக்கு நிறைய கண்ட்ரிஸ் போகும்போது இந்த ஏரலோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே லோக்கலில் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப் கால் பண்ணுறதுக்கும் நல்ல பயனுள்ள தகவல் தான். ஸ்டில் வந்து நான் வந்து யூஎஸ்ஏல இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு 2 நம்பர் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் அங்கேயும் இங்கேயும் இருக்கும்போது இப்போ இந்த ஈஸி வந்ததுனால எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈச் ஃபோன் கேன் ஹேவ் நீங்க 3-4 சிம் வச்சுக்கலாம். பட் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து 2 eSIM வந்துட்டு யூ கேன் ஹேவ் இட் ஆக்டிவ் பேசிக்கலி. ஸோ அதனால இப்போ நான் 2-3 கண்ட்ரி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால அங்கங்க அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து மொபைல் பற்றி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு என்ஆர்ஐ மொபைல் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அடுத்த பிரச்சனை வந்து பேங்க். ஸோ நம்ம அங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம், இங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம், ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு ரூல்ஸ் வருது. ஸோ அதுவும் KYC அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்களேன். இப்போ என்ஆர்ஐ ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் ட்ரிப் இந்தியா வராங்கன்னா நான் அந்த சில விஷயங்களை நம்ம வந்துட்டு எல்லாமே நீங்க பேசுறது வந்தல பட் அடுத்ததுல பேசலாம். எந்தெந்த விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க போய் உங்க ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி எல்லாம் அதெல்லாம் பண்ணிடுவீங்க. இப்போ KYC இந்த RBI வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா யூ நீட் டு ப்ரூவ் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதை கொடுத்து இந்த பேங்க் வந்துட்டு they ask all this details so that they verify record and authenticity. அதை வந்து பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு. இப்போ இந்த KYCன்றது நமக்கு தெரியும், எல்லாம் போய் ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நிறைய பேர் தெரியும், பட் CKYC சென்ட்ரல் KYC சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துச்சு, கொஞ்ச நாளா இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னா வந்துட்டு இப்போ நீங்க ஒரு பேங்க்ல போய் உங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லை, நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. அந்த பேங்க் அதை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு 14 digit யூனிக் ஐடென்டிஃபையர் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் தான் CKYC நம்பர். அந்த நம்பர் நீங்க வச்சுட்டு லெட்ஸ் சே யூ ஓபன் another இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இல்ல நீங்க ஒரு புதுசா ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் போது இந்த CKYC நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்க திருப்பி நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு பேங்க்ல கொடுத்துட்டு அந்த ஐடென்டிஃபைட் இமெயில மட்டும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்கு, அந்த ரெஜிஸ்ட்ரியில் நீங்க போய் ஆன்லைன் வெப்சைட், அந்த வெப்சைட்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அங்க ரெஜிஸ்ட்ரியில போய் நீங்க செக் பண்ணி உங்க பேன் கார்டும் ஆதார் டீடைல்ஸும் கொடுத்தீங்கன்னா அந்த CKYC நம்பர் வந்துடும். அந்த நம்பர் நீங்க நெக்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்க திருப்பி ரீட் டாக்குமெண்ட்ஸா நீங்க ரீசப்மிட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த CKYC ஒரு புது முயற்சி. அந்த இமெயில் வரும் கண்டிப்பா உங்களுக்கு, அந்த இமெயில சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் உங்களுடைய ஐடென்டிஃபையர் நம்பர். ஹை ரிஸ்க்லாம் 2 years ஒன்ஸ் இந்த CKYC நம்ம பண்ணிட்டே இருக்கணும். மீடியம் ரிஸ்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல ஹை அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தா அதை வந்துட்டு 8 years பண்ணணும். இல்லாட்டி நம்ம நார்மல் பேங்க் அக்கௌண்ட்னா 10 years ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் வந்தீங்கன்னா ஒரு KYC பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் NRI விசிட் பண்ணும்போது இந்த KYC ஒரு தடவை பண்ணிட்டா இட் இஸ் குட் ஃபார் தெம் அண்ட் தென் தே கேன் சப்மிட் டு எனிதிங் யூசிங் த CKYC ஃபார் ஃபியூச்சர். ரொம்ப யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இந்த KYCங்கிறது ஒரு பெரிய வந்து மண்டபாரம் தான். நம்ம போகும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு 3 பேங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ பேங்க்குக்கே நிறையா நடந்து நம்ம ஒரு 30 நாள் ட்ரிப்பு பிளான் இருந்ததுன்னா அதில் ஒரு 3 வாரம் பேங்க் ஒர்க்கே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப்பை முடிச்சுட்டு வர வேண்டியதாக தான் இருக்கும். ஒரே நாளில் நடக்கவே நடக்காது எந்த வேலையும். 10 வேலையோட போவோம், ஒன்று கூட முடிக்க மாட்டோம். கரெக்ட். இது ஒரு நிறையா நடக்கிற ஒரு வேலை, அது நடக்காத ஒரு வேலை, அது ஒரு இழுத்தடிக்கிற வேலை. ஸோ இந்த KYC இன்னும் இது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது இல்லையா? CKYC நீங்கள் சொல்லும் போது நான் இந்தியா போய் தான் பண்ண முடியும், கரெக்டா? பிசிக்கல் KYCன்றது இப்போ நம்ம நேரில் போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது. ஆன்லைன் KYCயும் வந்துச்சு. நீங்க வந்து யூ கேன், பட் ஆனால் அந்த ஆதாருக்கு OTP வரும், அதை வச்சு நீங்க திருப்பி ஸோ எல்லாத்துக்கும் இந்த OTP ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆன்லைன் KYC நீங்க பண்ணலாம். யூ கேன் சப்மிட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஆதார் அண்ட் யுவர் பாஸ்போர்ட் ஆர் யுவர் ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இதுதான் வந்துட்டு தே ரெக்வயர். ஸோ தட் இஸ் ஆன்லைன் KYC ஆல்சோ கேன் பி டன் ஃப்ரம் ஹியர் ஆல்சோ. ஸோ அப்போ நான் என் பேங்க் ஆன்லைன் KYC சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஸோ நான் இங்கேருந்து யூஎஸ்ஏலேருந்து நான் ஆன்லைனில் KYC சப்மிட் பண்ணி நான் அந்த CKYC வாங்கிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. இது வந்து போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சு வச்சோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள்
கரெக்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஃபோன் ஐடியா சொன்னது கரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு அது வேணும், ஓடிபி வேணும் இல்லையா? ஸோ நான் ஓடிபி முக்கியமான பாயிண்ட். இப்போ அடுத்து இப்போ ஃபோன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐ பேமெண்ட்ஸ் அது ஒரு நிறைய பேருக்கு நான் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணாங்க, டிபிக்கலி இந்தியா வருவாங்க, இந்தியா வந்து ஃபோன் நம்பர் எடுத்துக்குவாங்க, அதில் யூபிஐ பேடிஎம்மோ இந்த ஜிபேயோ போட்டுட்டு எல்லா இடத்துலயும் அதை பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இல்லைங்க டிஜிட்டல் இந்தியா சிஸ்டம்ல வந்துட்டு இப்போ லாஸ்ட் 1 year முன்னாடி வந்துட்டு இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் ஃபார் ஃபாரின் நம்பர்ஸ், அதாவது இப்போ நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து லட்ச ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இப்போ நீங்க வந்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ஆர்இ அக்கௌண்ட் லிங்க் பண்றது ஒரு யூஎஸ் நம்பரா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு இப்போ நீங்க பே பண்ணலாம் யூபிஐ. ஸோ அதை வச்சு இப்போ நீங்க அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்பணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க யாராவது நீங்க லோக்கல் அனுப்புவீங்க, இல்ல அங்கேயிருந்து பேங்க் அக்கௌண்ட் அனுப்பணும். இப்போ நீங்க யூஎஸ்ல இருந்தபடியே நீங்க யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம். அது இப்போ நிறைய பேர் தெரிய வர ஆரம்பிக்குது. எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐசிஐசிஐல நீங்க அக்கௌண்ட் ஹோல்டர் யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்க உங்களுடைய யூஎஸ் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கு பேசிக்கலி. ஸோ நீங்க ஐசிஐசி வந்து ஐமொபைல்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஐமொபைல் ஆப்ல போயிட்டு நீங்க 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 அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஐமொபைல் வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிடுவீங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க அது யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கு, அந்த யூபிஐ பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபர்ஸ்ட் வெரிஃபை யுவர் யூஎஸ்ஏ நம்பர். அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் கிரியேட் அ யூபிஐ ஐடி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்தியா மாதிரி நம்ம ஃபோன் நம்பர் அட் ஆக்சிஸ் பேங்க் அட் ஃபோன் நம்பர் அட் எஸ்பிஐ மாதிரி ஒரு யூபிஐ ஐடி வந்துட்டு they will give you some options ஐசிஐசிஐ பேங்க். அதை நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஷுட் பி ஏபிள் டு சென்ட் மணி. ரிசீவ் மணி பண்ண முடியாது, பிகாஸ் நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கனால யூ ஹேவ் டு சென்ட் மணி வித் ஒன்லி வித் இன் இது. ஸோ யூ வில் பி ஏபிள் டு சென்ட் மணி ஃப்ரம் யுவர் mobile app in USA to anybody in India. All you need is a QR code or the UPI ID and you can pay it. இது வந்து இப்போ என்னன்னா, இப்போ ஐசிஐசிஐ பேங்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹெச்டிஎஃப்சி, கனரா பேங்க், ஆக்சிஸ், இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் 12 பேங்க்ஸ் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி, இன்னும் இந்த ஐஓபி ஸ்டேட் பேங்க்லாம் வரல. ஒரு லிஸ்ட் ஆஃப் 12 பேங்க்ஸ் இருக்கு. அந்த பேங்க்ஸ் எல்லாம் they accept UPI payments. இப்போ ரீசெண்டா நான் துபாய் போயிருந்தேன். துபாய் போகும்போது நான் என்னோட ஐமொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு பே இன் துபாய் யூசிங் மை ஐமொபைல் ஆப் டு லாட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். So it's an amazing feature where but there was extra currency conversion charge, but that is very minimal. But the whole point is you should be able to use UPI payments to pay anybody in India using your own banking app. And not all banks are accepting it. ஒரு லிஸ்ட் ஆஃப் 12-13 பேங்க்ஸ் இப்போதைக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ சில பேர் கேட்பாங்க, எங்க நாங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணி ஃபோன் பே யூஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு அப்ராட்ல இருக்கேன்னா இட் வில் நாட் அக்செப்ட் இன்டர்நேஷனல் நம்பர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். பட் நம்ம பேங்கிங்கோட ஆப் மூலியமா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் யூபிஐ பேமெண்ட்ஸ். வாவ், இது ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து நீங்கள் யூஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து விசா அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க யூபிஐ பேமெண்ட்டும். ஸோ அதுக்கு நிறைய பேர் நான் பேசும்போது அங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது, நாங்கள் திரும்ப இந்தியா கால் பண்ணி இதுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர வேண்டியது. ஸோ இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில பேங்க்ஸு யூஎஸ் நம்பரை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஸோ அதன் மூலிமா யூபிஐ நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ யூஎஸ் நம்பர் மட்டுமா இல்லை வேறு நாட்டு நம்பரையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அதான் இப்போ அதுவும் ஒரு 13-14 கண்ட்ரிஸ் இருக்கு. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அப்புறம் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸாக்ட் லிஸ்ட் நீங்க ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து யூ கேன் டூ இந்த கரன்சி பண்ணலாம். ஐ வென்ட் டு சிங்கப்பூர்லயும் என்னால யூஸ் பண்ண முடியுது. மலேசியா போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஐ வில் பி ஏபிள் டு யூஸ் மை ஆப். ஸோ அது ஒரு பெரிய ஃபீச்சர். அது வந்து நம்ம அந்த கரன்சி எல்லாம் கேரி பண்ண தேவையில்லை. ஸோ ஆமாம், இது ரொம்ப பெரிய ஃபியூச்சர். ஆக்சுவலாக நீங்கள் அங்கங்கே போய் நீங்கள் கரன்சியை சப்போஸ் நம்ம ஏர்போர்ட்டில் போய் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோன்னா அதுக்கு நம்ம நிறையாவே கட்டுவோம். ஆக்சுவலாக அதுக்கு ஆஃபீஸாக நம்ம கமிஷன் கட்டி ஆகணும் இல்லையா? ஸோ இது வந்து பெரிய ஃபியூச்சர். யூபிஐ வந்து நிறைய நாடு வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அதோட ஸ்கோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆஃபீஸாக எனக்கு ஸ்ரீலங்காவில் அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி துபாய், மலேசியா, சிங்கப்பூர்களே நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த பேங்க் ஆப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. மிகப்பெரிய வந்து இது வந்து உங்களோட மணி சேவிங்ஸ். யாரும் கேட்க தேவையில்லை, நம்மளே யூபிஐல ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு இந்தியாவில் நம்ம இங்கேருந்து யூஎஸ்ல இருந்தே பே பண்ணிக்கலாம். நிறைய இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நாளா இருக்கு, பட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஹோப்ஃபுல்லி இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது காமனாக எல்லா இடத்துலையும் ஒரே விஷயமா இருக்கிறது வந்து ஆதார். ஸோ ஆபிஸாக வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே ஆதார் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதார் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? ஸோ ஆதார் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து நான் பொதுவாக ஃபர்ஸ்ட் ஓசிஐ பீப்புளுக்கும் சொல்கிறேன், என்ஆர்ஐ பீப்புளுக்கும் சொல்கிறேன். ஸோ என்ஆர்ஐ பீப்புள்
கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன்ஸ்னால ஆதார் வந்து எப்ப வேணா அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் நம்பரை மாத்துவாங்க, அட்ரஸ் மாத்துவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஓடிபி இருக்கிற பட்சத்துல நீங்க ஆதார், அந்த ஆப் வந்து ஆதார், அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன்ல போய் நீங்க வந்துட்டு ஆதாரை நீங்க வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த யுஐடிஐ கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்க அட்ரஸ் கொடுத்துட்டா கொஞ்சம் ஒரு 24 to 48 ஹவர்ஸ்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிடுது. அப்புறம் நீங்க அங்கேயே டிஜிட்டல் ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல சில பேர் பயோமெட்ரிக்ஸ் வைக்கணும்னா நீங்க ஒரு ஆதார் சேவை மையம் தான் நீங்க போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு 10th ஸ்கொயர் மால்ல அந்த ஆதார் சேவை சென்டர் இருக்கு. அங்க போய் நம்ம பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வைக்கலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பண்ணலாம். இது வந்துட்டு ஆதாரோடைய இது. பட் 90% சேஞ்ச் வந்து ஃபோன் நம்பர் சேஞ்ச். அது நியரஸ்ட் ஆதார் சென்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பஞ்சாயத்து ஆஃபீஸா கூட சரி, சில பேங்க்ஸ்லயே இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் அது வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆதாரையும் உங்க அட்ரஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்து எப்பவுமே அப்டேட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அது வந்துட்டு இப்போ ஆதார்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆதார் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆதார நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல போறீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கேனை காமிக்கிறது எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ஆதார் ஆப்ல ஆதார் காமிச்சிங்கன்னா அது டிடிஆர் வந்து அதை எக்ஸப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லான ஆப். அதுல இன்னொரு என்ன முக்கியமான இப்போ ஆதார் லாக் அன்லாக்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்மலாம் யூஎஸ் வந்துடுறோம், வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆதாரம் மறந்துடுறோம், இல்லை அப்படி இருக்குது வந்துட்டு. இப்போ ஆதாரை லாக் பண்ணிக்கலாம்னா இப்போ ஏதாவது இப்போ நீங்க ஒரு புது சிம் கார்டு அப்ளை பண்றீங்க, புது போன் அப்ளை பண்றீங்க ஆதார்லன்னா இது லாக் ஆயிருந்தா அப்ளை பண்ண முடியாது பேசிக்கலி. இப்போ ரீசெண்டா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க, எங்க அப்பாவோட ஆதார் கார்டுல 3 சிம் கார்டு இருக்கு. பட் நாங்க ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்றோம். அது எப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, TAFCOP. அந்த வெப்சைட்ல போய் நம்ம ஆதார் அடிச்சு போய் பார்த்தா எவ்வளவு சிம் கார்டு ஆக்டிவேட்னு வரும். பார்த்தா யாரோ 2 பேர் சிம் கார்டு வச்சிருக்காங்க நம்ம எங்க அப்பாவோட ஆதார்ல. ஸோ அதை போய் பிளாக் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. ஓகே, சோ இந்த மாதிரி நமக்கு டாக்குமெண்ட் அங்க கொடுத்துறோமா, அதனால இது எங்கேயோ போயிடுது. சோ அது மாதிரி இப்ப நம்ம யூஎஸ்ல இருக்க இந்த ஃபைனான்சியல் லாக் சொல்லுவாங்கல்ல, இந்த டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி கிரெடிட் லாக் மாதிரி இந்த ஆதாரை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆதார். ஸோ பேசிக்கலி ஸ்வைப் மாதிரி அன்லாக் பண்ணிக்கலாம், 10 minutes அன்லாக் பண்ணிக்கலாம், இல்ல 10 minutes அன்லாக் பண்ணிக்கலாம், திருப்பி லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நீங்க ரொம்ப ஆதார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆதார் அப்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது டவுன்லோட் பண்ணி அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது லாக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் சேஃபா நீங்க இருக்கலாம். ஆதார் இன்னொரு ஆப், முக்கியமான ஆப் யூஸ் பண்ணணும்னா டிஜி லாக்கர். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டிவ். இந்த ஆப் வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு லிங்க் ஆகுது ஆதார் தான். அந்த ஆதார் இது பண்ணீங்கன்னா தென் ஒரு லிஸ்ட் ஆஃப் இப்போ நம்ம மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நம்மளுடைய வெஹிக்கிள் ஆர்சி டாக்குமெண்ட், பேன் கார்டு எல்லாமே யூ வில் பி ஏபிள் டு சி, யூ வில் பி ஏபிள் டு சர்ச் ஃபார் இட் and you will be able to see all the documents in digital format, and it's an Indian government initiative. கண்டிப்பா இந்த DigiLocker app எல்லாரும் வச்சிருக்கணும். You will be able to access all your documents in one place, the most used documents, and அது ஒரு டிஜிட்டல் காப்பியா அவங்கள சேஃபா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ DigiLocker and ஆதார் இது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது பண்ணணும். இப்போ ஆதார் அப்ளை பண்றது அதை பத்தி என்ஆர்ஐஸ் ஓசிஐஸ்க்கு. ஸோ என்ஆர்ஐஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் தான். அந்த பாஸ்போர்ட் கொடுத்துட்டு பக்கத்துல போய் பயோமெட்ரிக் வச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்க ஆதார் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க வரீங்க ஓசிஐ ஹோல்டர்ஸ் வரீங்க வந்து இப்போ ஆதார் அப்ளை பண்ண முடியாது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க 6 months 181 days யூ ஹேவ் டு ஷோ தட் யூ ஹேவ் பீன் இன் இந்தியா பேசிக்கலி. ஸோ பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க ஒரு நியரஸ்ட் ஆதார் சென்டர்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆதார் பீப்புள் they'll verify your passport knowledge document to prove that you are being stayed in the India for 180 days. Then only they'll be able to issue ஆதார். ஸோ அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பாஸ்போர்ட், ஓசிஐ கார்டு, அப்புறம் இந்தியாவில் ஒரு பஞ்சாயத்து ஹெட்டோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ இந்த மாதிரி ரிட்டர்ன் டு இந்தியா சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா, ஸ்கூல்ல போய் அவங்களுடைய ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் போட்டோ எல்லாம் ஒட்டி வாங்கிட்டா அதுக்கப்புறம் தே கேன் அப்ளை ஃபார் ஆதார். ஸோ ரூல்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஏன்னோ தயவுசெய்து போய் சீக்கிரம் ஆதார் வாங்கிடுங்க. ஏன்னா இன்னும் ரூல்ஸ் மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. நல்ல இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக முக்கியமாக வந்து ஆதார் அந்த ஆப் பற்றி சொன்னீங்க. அந்த 2 ஆப் சொன்னீங்களே, ஆதார் அண்ட் டிஜிலாக் ஆதார், டிஜிலாக்கர் ஆதார். ஸோ இந்த 2 ஆப்பை பற்றி நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா வந்து இங்கே வரும்போது பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து அப்ராடில் இருக்கும்போது அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. டிஜிலாக்கர் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். டிஜிலாக்கர் வந்து நீங்க வந்துட்டு யூ கேன் கிரியேட் an account and you can search for it. பட் நீங்க டிஜிலாக்கர்ல போயிட்டு நீங்க ஆதார் சர்ச் பண்ணி அது ஓடிபி அனுப்பும். So as long as you have access to OTP, in India it is easier. Not many people have the access. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளா என் ஆதாரோட ஃபோன் நம்பர், டெம்பரரி ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணேன்.
அது வந்து என்னால வந்துட்டு அந்த ஃபோன் நம்பர் தான் ஓடிபி போயிட்டே இருந்தது, என்னால அந்த ஃபோன் நம்பர் ஆக்சசபிள் கிடையாது. ஸோ இந்தியா வந்து ஐ வென்ட் டு தி ஆதார் சென்டர் அண்ட் ஐ ஹேட் டு கோ பிசிக்கலி சேஞ்ச் ஸோ இட் வாஸ் ப்ராசஸ் பேசிக்கலி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்தியா வரும்போது இந்த சில புல்லட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ஸ்டப்ஸ் அதர் திங்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். அந்த ஆதாரை லாக் பண்ணுங்கள் நீங்கள் இந்தியா விட்டு போகும்போது. ஏன்னா வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட் தான் வந்து இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? ஸோ ஈஸியாக வந்து திருடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருட்களில் ஐடென்டிட்டி ஒன்று. ஸோ நம்ம ஊரில் எது இருந்தாலும் இப்போ ஆதாரோட தான் லிங்க். நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலுமே வந்து ஆதார், அது ஃபோனாக இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது லோன் எது இருந்தாலும் அதோட லிங்க் பண்ணி வச்சுறாங்க. ஸோ நம்ம ஒருவேளை நம்ம ஆதார் வெளில வந்து அவங்க லிங்க் பண்ணி அதன் மூலியமாக ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா ஆஃபீஸை நம்மளை வந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி லாக் பண்ணி வைக்கும்போது நான் புதுசாக எதுவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, சரியா? ஸோ ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் போது வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க ஆதார் வெரிஃபை பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அவங்க கேட்பாங்க உங்கள் ஆதாருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபி கொடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. which means you can't be verified, you can't do any new account opening or new SIM card எடுக்கிறது இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நிறைய பேர் யூஸ் போனதுக்கு அப்புறம் they don't even worry about all this stuff. அதனால லாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ அந்த மொபைல் அந்த வெப்சைட் சொன்னது TAFCOP டாஃப்காப்னு சொல்லி ஃப்ராட் ப்ரிவென்ஷன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்தியன் கவர்மெண்டோடது. அதுல போய் அதே மாதிரி வந்துட்டு உங்க ஆதார்லாம் அடிச்சு நீங்க திருப்பி ஓடிபி அடிச்சீங்கன்னா உங்களுடைய கனெக்ஷன் உங்க நம்பர் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் யாராவது உங்க பேர் எடுத்துருந்தாங்கன்னா வரும். நீங்க போயிட்டு யூ கேன் சே ஐ டோன்ட் நோ திஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் ரிமூவ் பண்ணுவாங்க உங்க ஆதார்ல. ஆதார்ல நிறைய ஃப்ராட் நடக்குது, அதனால நம்ம கொஞ்சம் விழிப்பா இருக்கிறது நம்ம நல்லது. ஆமாம், இது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். அது மாதிரி டிஜிலாக் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஆதார் ஆப் அது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். இன்னமும் வந்து கல்யாணம்னா வந்து கண்டிப்பாக பொண்ணு வீட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்பை காமி என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன், என்னென்ன லோன் வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு அதை தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் பிளேஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆப்வியஸாக வந்து. ஏன்னா நமக்கே தெரியாமல் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் வந்து ரொம்ப நேரம் நிறைய எங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் முருகப்பன். கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நிறைய இன்னும் கேட்கணும். ஏன்னா இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் அண்டு கோல்டை பற்றி இந்த மாதிரி நிறைய இன்னும் இந்த கிரே ஏரியாஸ் முக்கியமாக என்ஆர்ஐஸாக இருக்கும் போது அங்கே என்ன இன்சூரன்ஸ், பேரண்ட்ஸ்க்கு என்ன இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிரேம், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய டைம் எனக்கு ஒதுக்குனதுக்கு, என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, பர்சனலாக நிறைய பேர் இமிகிரேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்கள் சேனல்லேருந்து ரொம்ப கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யுவர் கம்யூனிட்டி ஒர்க் ஃபார் ப்ரொவைடிங் ஆல் தீஸ் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. கண்டிப்பாக முருகப்பன், நீங்களும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.